எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவரும் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு சூழ்நிலை தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. சாதாரண விஷயம் தான். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில வர மரணம் சாதாரணமானதல்ல. பரலோகம் சந்தோஷமான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கும். நாம துக்கப்பட்டு இருக்கலாம். ஒரு பெரிய இழப்பு நம்ம சபைக்கு உண்டானாலும் பரலோகம் அதை இன்னுமா அனுபவித்துக் கொண்டுதான் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில அருமையானதா இருக்கிறது. அவருடைய இந்த உலகத்தினுடைய பாடுகள் எல்லாவற்றையும் மறந்துட்டு விட்டுட்டு ஒரு நித்திய ராஜ்யத்துல மகிமையோட சந்தோஷமா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா இருப்பார்கள் என்று கற்றுக்கொள்ள விசுவாசிக்கக்கூடியவர்களா இருக்கிறான். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப கம்மி. அதுக்குள்ளாக எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 1 to 4 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 1 to 4. நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு அவர்களுடைய பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது சத்தமா வாசிப்போம். என்னது? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு இடத்துல 2 விதமான வசனங்களை நாம் வாசிக்கக்கூடியவர்களா இருந்தோம். முதல்ல நியாயாதிபதிகள்ல வாசித்தோம். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது. இதை யார் இடத்துல அவர் சொல்லுகிறார்னா, கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கானான் தேசத்துக்கு சென்றாய். அந்த தேசத்தில் உள்ளதான அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை நீ என்ன பண்ண வேண்டும்? தகர்த்து போட வேண்டும். தகர்த்து போடாவிட்டால் நான் என்ன பண்ண மாட்டேன், அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன். அந்த கானான் தேசத்துல நிலைத்திருக்க முடியாது என்று நான் சொன்னேன். ஆனா நீ அதை செய்யல. அப்படி அது இருக்கிறனால உனக்கு அந்த ஜனங்கள் கண்ணியா இருப்பார்கள் அப்படின்னு முதல் வசனத்தை வாசித்தோம். 2வது வசனம் 1 ராஜாக்கள்ல நாம் வாசித்தோம். அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எலியாவை கொண்ட வசனத்துல சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா செப்பனிடக்கூடியவராய் இருந்தார். 2 விஷயத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறார், பலிபீடத்தை தகர்த்து போடு, அந்நிய தேவனுடைய பலிபீடத்தை தகர்த்து போடு. 2வது விஷயத்தை எலியா மூலமாக கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடு அப்படின்னு சொல்லுகிறார். நாளுடைய செய்தியின் தலைப்பு பலிபீடம் அப்படின்ற தலைப்புல தான் நாம் வாசிக்க போறோம். பலிபீடம்னா என்னங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடம்னா என்ன? பலி செலுத்துகிற இடம் தான் பலிபீடம். பலி செலுத்துகிற இடம் எப்படி இருக்கும்? பலி செலுத்துகிற இடத்தை பார்க்கும்போது எப்படியா இருக்கும்? ரத்தமா இருக்கும். யாரும் போய் அங்க பக்கத்துல சேர் போட்டு உட்காருவோமா? உட்கார மாட்டோம். யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்தை என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பலிபீடம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதால இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். பலிபீடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது காட்டக்கூடியதா இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் பலி செலுத்துகிறவர்களாய் வாழ்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் நமக்காய் பலியானதுனால நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையே ஒரு பலிபீடம், உன்னுடைய சரீரமே ஒரு பலிபீடமாய் இருக்கிறது. அதை நீ செப்பனிட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பலிபீடமாகிய நம்முடைய சரீரம்
எந்த பலிபீடமா இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமான ஒரு கர்த்தருடைய செப்பனிடப்பட்ட பலிபீடமா இருக்கிறதா, இல்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பலிபீடமா இருக்கிறதா? பலிபீடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது மாற்றும். எப்படி மாற்றும்னா ஆசீர்வாதமாய் மாற்றும். இன்னொரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அந்த பலிபீடமே ஒரு மனிதனுக்கு சாபமாயும் மாறும். முதல் பலிபீடம் எங்க கட்டப்பட்டது? யார் கட்டினாங்க சொல்லுங்க பார்க்கலாம். காயினும் ஆபேலும் கட்டினார்கள். அதுக்கு முன்னாடி அநேக சொல்றாங்க ஏதேன் தோட்டத்துல கட்டப்பட்டது என்பதால். ஆனா வசனத்துக்கு அதுல ஆதாரம் இல்லை. ஆனா முதல்ல பலி செலுத்தினது யாரும் சொல்லப்பட்டிருக்கு? காயினும் ஆபேலும். காயின் செலுத்தின பலியை கர்த்தர் அங்கீகரிச்சாரா? இல்ல. அந்த பலிபீடம் காயினுடைய வாழ்க்கையில எதிர்மறையாய் செயல்படுது. ஆனா ஆபேலுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆபேல் செலுத்தின பலியை கர்த்தர் அங்கீகரித்ததுனால கர்த்தர் அவன் மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவனுடைய வாழ்க்கை ஒரு பலிபீடமாய் இருக்கும். அந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமாய் இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலிபீடமாய் இருக்கும் என்றால் அது கர்த்தர் அங்கீகரிக்கிற ஒரு பலியாய் மாறும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் மாறும். ஒருவேளை இந்த பலிபீடம் செப்பனிடப்படாத கர்த்தருக்கு பிரியமில்லாத பலிபீடமாய் இருக்கும்னா காயினுடைய வாழ்க்கையில நடந்ததுதான் நடக்கும். காயினுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அவன் சாபத்துக்குள்ளானான். அவனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கல. அவன் அலைந்து திரிகிறவனாய் மாறினான். ஆனால் ஆபேலுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா இருந்தது. கர்த்தருடைய பார்வையில் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய காணிக்கை நன்மையா இருந்தது. காரணம் என்ன? கர்த்தருடைய பார்வையில் ஆபேலுடைய பலிபீடம் அருமையானதாய், சிறந்ததாய், நல்லதாய், கர்த்தருக்கு பிரியமானதாய் இருந்தது. இதுதான் சொல்லப்படுகிறது. ஒரு பலிபீடம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையான ஒரு காரியத்தை செய்யக்கூடும், அதே நேரத்துல எதிர்மறையான காரியத்தையும் அது செய்யக்கூடும். பலிபீடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு 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 பாட்டை வந்து வகிக்கக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை அந்த பலிபீடம் செய்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பிரியமான பலிபீடமா இருக்கும்னா கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகர்க்கப்பட வேண்டிய காரியங்களை எல்லாம் நாம் தகர்த்து போட்டு கர்த்தருடைய பலிபீடம் எலியா எப்படி செப்பனிட்டாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிடுவோம் என்றால் கர்த்தர் நம்மை பிரியமுள்ளவராய், நமக்கு பதில் தருகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார். அப்படின்னா பலிபீடம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வரணும். ஏற்கனவே பேசினது போல பலிபீடம் என்பது எப்படி இருக்கும்? ரத்தம் வடிந்ததாய் ஒரு கதறலின் சத்தம் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த பலியாய் யார் நமக்காய் மாறி இருக்கிறார்? இயேசு நம்ம இருக்காரு. நமக்காய் ஒரு பலியாய் அவர் என்ன பண்ணாரு? மாறி இப்ப அந்த பலியெல்லாம் நீக்கிட்டு நீ உன்னை எனக்கு பலியாய் தா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் அப்படிதானே சொல்றார். தன்னை தான் வெறுத்து சொல்லுங்க பார்க்கலாம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. கர்த்தர் எப்படி பலியானார்? சிலுவை எடுத்துக்கொண்டு பலியானார். அதேதான் நம்மளையும் பண்ண சொல்றார். நீ ரத்தம் சிந்தன அவசியம் இல்லை, எனக்காக பாடுபடு. நான் உனக்கு சொன்னிருக்கிறதான வார்த்தைகளை நீ செய்யும் போது எனக்கு நீ பலியாய் மாறுகிறாய் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா பலிபீடம்னா என்ன, எப்படிப்பட்ட தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு 3 விஷயங்களை நமக்கு முன்பாக வைக்கிறோம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 33:20. ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு 7 கிலோமீட்டர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். மைக்ல வாசிக்கிறோம். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு 7 எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இது யார் செய்கிறார்கள் அப்படின்னா யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பலிபீடம் கட்டுகிறார். அந்த பலிபீடத்தை கட்டி முதல் முறையில பலிபீடத்தை கட்டின பலிபீடத்துக்கு ஒரு பேர் வைக்கிறதுனா யாக்கோபு தான் வைக்கிறார். அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறாரு? எலோகே இஸ்ரவேல். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவனா இருக்கிறார், எனக்கு அவர் தேவனா இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு என்ன பண்றாரு? ஒரு பலிபீடத்துக்கு அவர் பேர் வைக்கிறார். முதல் விஷயம், ஒரு பலிபீடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருதுன்னா, இவ்வளவு நாளா யாக்கோபத்திற்கு யாருமே இல்லாத ஒருத்தரா இருந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறார். இந்த பலிபீடத்தை எப்ப அவர் கட்டுறார் அப்படின்னா அவர் தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை பார்த்துட்டதுக்கு அப்புறம், ஏசாவோடு சமாதானம் ஆனதுக்கு அப்புறமேட்டா இந்த பலிபீடத்தை கட்டுகிறார். இவ்வளவு நாள் ஏசா அந்த தனிமையா போய் நின்று யாக்கோபு தனிமையா
நதிக்கு அப்புறத்துல போய் நின்று என்ன கேட்கிறாரு, என்ன ஆசீர்வதித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். என்னால என்னோட சகோதரனை சமாளிக்க முடியாது, என்னால அவனை மேற்கொள்ள முடியாது, அவனை பார்க்க முடியாது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் தான் அவனை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறா, நீ யாக்கோபா இருக்கிற, வேறொரு மனுஷனா இருக்கிற, நான் உன்னை எப்படியாய் மாற்றுகிறேன், இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன், உன்னை வேறொரு மனிதனாய் மாற்றி நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவனுடைய பேரை என்னவாய் மாற்றுகிறார், இஸ்ரவேல் என்பதாய் மாற்றுகிறார். இஸ்ரவேலாய் மாற்றின பின்னாக தான் யாக்கோபு இந்த பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலாகிய எனக்கு அவர் தேவன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய தேவன் யார், நம்மளுடைய தேவன் யாருப்பா? வரலையே. யாக்கோபுட்ட கேட்டிருந்தா அந்த ஊரே கேட்கிற அளவுக்கு சத்தமோடு சொல்லிருப்பா, என்னுடைய தேவன் யார், சிலுவையில எனக்காய் மரித்த என்னுடைய இயேசு. தைரியமா சொல்லணும், நம்மளுடைய தேவன் யார், சிலுவையில எனக்காய் மரித்த என்னுடைய இயேசு. அது ஒரு வல்லமை இருக்கு. அந்த வாக்கியம் சொல்லும் போது என்ன இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு. ஒரு நமக்கு அது சொல்லும் போதே எனக்காய் ஒருத்தர் இருக்கிறார், எனக்காய் ஒருத்தர் இருக்கிறார், என் தேவனாய் அவர் இருக்கிறார், வேற யாருக்கும் அல்ல, எனக்கு அவர் தேவனாய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணும், அதிகமாய் பெருக்கெடுக்கும். இதுதான் யாக்கோபு செய்கிறார். எல்லா காரியத்தையும் முடித்த பின்பாக அறிக்கை பண்ணும் விதமாய் ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். இஸ்ரவேலின் தேவனாய் அவர் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப முதல் விஷயம், ஒரு பலிபீடம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னா, நம்மை மாற்றி நம்மை தேவனுடைய ஜனமாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம என்ன பண்ணுவோம், அந்த பலிபீடம் மாற்றக்கூடியதா இருக்கிறது. முதல் விஷயம், பலிபீடம் நம்மை தேவனுடைய ஜனமாய் மாற்றி தேவனை நமக்கு தேவனாய் கொடுக்கக்கூடிய இடம் தான் என்னது, பலிபீடம். நம்முடைய வாழ்க்கையில அந்த பலிபீடம் இருக்கிறதா அப்படின்றத நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நிதானிக்க. எனக்கோ ஒரு நாள் என்னுடைய தேவனாய் இருந்தார் என்பது அறிக்கை பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும், என்னுடைய தேவனாய் அவர் இருக்கிறார், என்னுடைய கர்த்தராய் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்த விஷயம், யாத்திராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யாருக்காவது தெரியுமா யெகோவா நிசினா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஜெயக்கொடியானவர். முதல்ல யாக்கோபு கட்டின பலிபீடத்துக்கு எப்படி பெயர் வச்சாரு, என்னுடைய தேவன் அவர் அப்படின்னு பெயர் வச்சார். இரண்டாவது மோசே கட்டின பலிபீடத்துக்கு என்ன பெயர் வைக்கிறாரு, தமிழ் நம்மளோட மொழியில சொல்லுவோமே, கர்த்தர் ஜெயக்கொடியானவர் அப்படின்னு பெயர் வைக்கிறார். அப்ப மோசேக்கு இந்த பலிபீடம் எப்பொழுது கட்டப்பட்டது அப்படின்னா, அமலேக்கியருக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும்போது மோசே மலையின் மேலே ஏறி தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி பிடிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க, மேற்கொள்ளுகிறாங்க. அதே நேரத்தில் தாளிடும் போது யார் மேற்கொள்கிறது, அமலேக்கியர் மேற்கொள்ளக்கூடியதா இருக்காங்க. இதை மோசே பார்க்கிறார். அதனால தன்னுடைய கைகளை உயர்த்தியே பிடித்திருக்கிறார். காலில் 2 பிடிச்சதுனால கைகள் என்ன ஆகுது, தளர்ந்து போகுது. அப்ப 2 பேர் வராங்க. யார் 2 பேரு சொல்ல பார்க்கலாம். ஊரும் ஆரோனும் என்ன பண்றாங்க, ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டு உட்கார வச்சு, நீ என்ன பண்ணு, நீ கைகளை உயர்த்தி நான் என்ன பண்ணிக்கிறேன், பிடிச்சிக்கிறேன், இப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. இது எதை காட்டுகிறது, மோசே நினைச்சிருக்கலாம், ஒரு கருத்தை நம்ம கொஞ்ச நேரம் உயர்த்தி அவர் கொஞ்ச நேரம் கீழே போட்டு அடுத்த கருத்தை உயர்த்தி அப்படி பண்ண முடியும் தானே. ஆனா 2 கரத்தையும் ஏன் மோசே உயர்த்துகிறாருன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2 விதமான போராட்டங்கள் இருக்கிறது வசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, ஆவி மாம்சத்தோடும் மாம்சம் ஆவியோடும் என்ன பண்ணக்கூடியதா இருக்குது, போராடக்கூடியதா இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதல் போராட்டம் எது அப்படின்னா, தனக்கு தானே அவன் போராடக்கூடியவனா இருக்கிறான். அதை தான் பவுல் சொல்லுகிறான், நான் விரும்பாத தீமையை நான் என்ன பண்றேன், செய்யறேன், நான் விரும்புற நன்மையை என்னால செய்ய முடியல. முதல் போராட்டம் நமக்குள்ளாக இருக்கிறது. அதை தான் மோசேயுடைய ஒரு கரம் காட்டுகிறது. இன்னொரு கரம் எதை காட்டுகிறதுனா, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. எதனோட இருக்கு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் விப்ரபத்திய லோகாதிபதிகளோடும் நமக்கு என்ன பண்ணுது, போராட்டம் இருக்கிறது. கதை சொல்லுகிறது. இதுதான் 2வது கரம் காட்டுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தன்னோட அவன் முதல்ல போராடுகிறான். அடுத்தது இந்த உலகத்தில் இருக்கிறதான பிசாசின் வல்லமையோட அவன் போராட வேண்டும். மனிதர்களோட
நமக்கு என்ன இல்ல? போராட்டம் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களோட, சொந்தக்காரங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட இல்ல. நான் அறிக்கை பண்ணுவேன்ப்பா. இல்ல இல்ல, எது இல்ல? சொந்தக்காரங்களோட, பக்கத்து வீட்டுக்காரங்களோட எது இல்ல? போராட்டம் இல்ல. நம்ம அறிக்கை பண்ணுகிறது தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவா? செய்வ. போல்டா அறிக்கை பண்ணுங்க. என்னோட வாழ்க்கையில எது போராட்டம் இல்ல? மனுஷங்களோட போராட்டம் இல்ல. எனக்கு இருக்கிற போராட்டம் ஆவி மண்டலத்துல எனக்கு விரோதமா இருக்கிற பிசாசின் வல்லமையோட தான் எனக்கு போராட்டம் இருக்கிறது. இதுதான் மோசேயுடைய 2 கரங்களும் காட்டுகிறது. அதை அவன் உயர்த்தி பிடிப்பதற்கு அவனால் முடியல. ஏதோ மனுஷனால தன்னுடைய சுய விருப்பத்தை மேற்கொள்ள முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. போன் எடுக்க கூடாதுன்னு காலையில முடிவு எடுத்தா அடுத்த 10 நிமிஷத்துல என்ன இருக்கும்? கையில போன் தான் இருக்கும். சுய விருப்பத்தை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. அதே போல பிசாசின் வல்லமையை மேற்கொள்ள முடியுமா? நம்மளால சுயமா முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்க சண்டைய முடியவே முடியாது. அப்பொழுதுதான் மோசேக்கு 2 கரங்களை தாங்கி பிடிக்கிற 2 பேர் வந்தாங்க. ஆரோட ஊர் வரக்கூடியதெல்லாம் இருந்தாங்க. இது யாரை காட்டுகிறதுனா பரிசுத்த ஆவியானவரையும் இயேசு கிறிஸ்துவையும் நமக்கு காட்டுகிறது. ஒருவர் தன்னுடைய சுயத்தை வெறுக்கணும் அப்படின்னா எங்க தெரியுமா அவனால வெறுக்க முடியும்? சிலுவை கிட்ட வந்தா மாத்திரம் தான் வெறுக்க முடியும். சிலுவையில அவன் ஒருவன் அறையப்பட்டு இருப்பானா அவனால தன்னுடைய சுயத்தை என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். ஒருவன் சிலுவையில் அறையப்பட்டவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? செத்து போனவனா இருப்பான். மாம்சம் செத்து போயிடும், ஆவி உயிர்ப்பிக்கப்படும். ஒருவன் சிலுவை அண்டை வர வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் அண்டை வர வேண்டும். இரண்டாவது அவன் உலகத்தில் இருக்க பொல்லாத பிசாசுகளோட அவன் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அவனுக்குள்ள வேணும். அப்பதான் அவனால என்ன பண்ண முடியும்? உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசுடைய வல்லமைகளை அவனால மேற்கொள்ள முடியும். இதுதான் ஆரோனும் ஊருமாய் மோசேக்கு அவருடைய உண்டான 2 போராட்டங்களை தாங்கி பிடித்தார்கள். இதுதான் பலிபீடம். கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்துலதான் உனக்கு ஜெயத்தை தரேன், உனக்கு வேற இடத்துலயும் தரல. இந்த பலிபீடம் 2வது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை எங்க தெரியுமா தருது? முதல்ல நம்முடைய வாழ்க்கையில. அதுக்கு நம்மளோட போராடுகிற வல்லமையில இருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லப்படுது, எனக்காய் அவருடைய கொடி பறக்கும். அது என்ன தெரியுமா? நேசம். நம்ம அதுக்கு தகுதியானவங்க கிடையாதுங்க. கர்த்தர் நமக்கு ரத்தம் சிந்துவதற்கு நாம் தகுதியானவர்களா? தகுதியானவர்களா? இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு நன்மை நாம் செஞ்சு கர்த்தருடைய ரத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களா இருந்திருக்கோமா? கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்ம மேல வச்ச அன்பினால நமக்காய் ரத்தம் சிந்தின. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே சொல்லுவோமா? எனக்காய் அவர் எப்படி பண்ணா? என் மேல அன்பு வச்சு அவர் என்ன பண்ணா? ரத்தம் சிந்தினா. இந்த அன்பு தான் நமக்கு ஜெயத்தை தரும். மனுஷனுடைய வாழ்க்கையில இது உண்டான போராட்டங்கள் அவன் செய்ய பெற வேண்டும்னா அந்த நேசத்துக்குள்ளாய் அவன் வர வேண்டும். முதல் விஷயம் பலிபீடத்தை அப்படின்னா என்ன? நம்மை மாற்றி தேவனுடைய ஜனமாய் மாற்றுகிற இடம் தான் பலிபீடம். 2வது விஷயத்தை பார்த்தோம், நமக்குள்ளாக உண்டாகிற போராட்டங்களிலும் நமக்கும் பிசாசுக்கும் உண்டான போராட்டங்களிலும் நமக்கு ஜெயத்தை தருகிற இடம் தான் பலிபீடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள். பலியின் பொருளை அவர்கள் புசிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? பலிபீடத்தோடு ஐக்கியமா இருப்பார்கள். 3வது விஷயத்தை பலிபீடம்னா என்ன அப்படின்னா ஐக்கியத்தை காட்டுகிறது. ஒருவன் பலிபீடமா இருப்பான் அப்படின்னா அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இத அருமையான தேவன் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிச்சீங்க அப்படின்னா ஒருவன் பலி செலுத்த வந்தான் அப்படின்னா முன்னாடி அவன் பலி செலுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா தனக்கும் தனக்கு சகோதரனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்துட்டு குறை இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அவனுக்கும் அவனோட சகோதரனுக்கும் தொடர்பு இல்லாம ஆக்கிட்டு தான் பலிபீடத்துக்கு தன்னுடைய காணிக்கையை செலுத்த வேண்டும். முதல் விஷயத்தை பார்த்தோம் தேவன் அப்படி சொல்லி, 2வது விஷயத்தை பார்த்தோம் ஜெயம் அப்படி சொல்லி, 3வது விஷயத்தை பார்க்கிறோம் ஐக்கியம். இந்த ஐக்கியம் நமக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தான் இருக்கணும். பலிபீடம் அப்படின்னா எதை காட்டுகிறது? நமக்கும் உலகத்துக்கும் ஐக்கியம் இல்லை, நமக்கும் தேவனுக்கும்
மாத்திரம்தான் ஐக்கியம் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் தேவன் காட்டக்கூடியவரா இருக்கிறார். எஸ்றா 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஒருமனப்பட்டு இருந்தாங்க, ஐக்கியப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. நாம் எதோட முதல்ல ஐக்கியப்பட்டு இருக்கோம்னா, சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும், சபையின் ஊழியர்களோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும், ஊழியத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். இது ஒரு விதமான பலியின் அனுபவத்தை காட்டுகிறது. பாஸ்டர் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு இப்படி வச்சுக்கோங்க, இன்னைக்கு சொல்லிட்டாங்க, இன்னைக்கு எல்லாரும் சபை விசுவாசிகள் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னா இங்கே உட்கார்ந்துருன்னு சொன்ன எத்தனை பேர் இருக்கும்? ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், சாப்பிட்டு இங்க இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா பிரேயர் தான், இன்னைக்கு சண்டே தானே, எல்லாத்துக்கும் நீங்க எல்லாரும் இன்னைக்கு நீங்க இங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டா ஒரு பேச்சுக்கு கூட நம்மளால உட்கார முடியுது. சபையின் ஐக்கியத்தை சொல்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சபையில ஊழியக்காரர் நமக்கு என்ன சொன்னாலும் அதற்கு நம்ம ஒத்து போறோமா? இன்னைக்கு இது முடியாது, வேண்டாம் அப்படின்னு பாஸ்டர் சொல்றாங்கன்னா அது நம்ம வேண்டாம் சொல்லிட்டாங்க, ஊழியக்காரர்கள் சொல்லிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு எத்தனை பேர் எந்தெந்த விதத்துல எல்லாம் டிசிஷன் எடுத்திருக்கோம். இதை பண்ணாதீங்க வேண்டாம் அப்படின்னா பரவாயில்ல, ஊழியக்காரர்கள் சொன்னாங்க நான் பண்ண மாட்டேன்னு எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கோம். இது சபைக்கும் சபையின் ஊழியர்களுக்கும் உண்டான ஐக்கியம். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, முதல்ல நமக்கு யாரோட தெரியுமா ஐக்கியம் இருக்கணும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்பட்டவர்களா இருக்கணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பிதாவாகிய தேவனோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும். ஒளியோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒளினா யாரை காட்டுகிறதா? பிதாவோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யாரோட ஐக்கியப்பட்டிருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியப்பட்டிருக்கணும். ஒருவன் தேவனோட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த 3 வசனங்களே நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவன் தேவனோட எப்ப தெரியும் ஐக்கியப்பட்டிருக்க முடியும்? சபையில ஒருத்தர் ஐக்கியப்பட்டு இருப்பானால் அவன் தேவனோட ஐக்கியப்பட்டு இருக்க முடியும். நிறைய காஸ்பல் மீட்டிங்லாம் நடந்திருக்கு, சுவிசேஷ கூட்டங்கள்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வசனத்தை சொல்லிட்டு யாருன்னா கர்த்தரை ஏற்றுக்கொள்றீங்களோ முன்னாடி வாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புவாங்க, நீங்க உங்க ஏரியால பக்கத்துல இருக்க சபைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, போங்க. ஏன் போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க? இப்பதானே தேவனை ஏற்றுக்கிட்டாங்க, தேவன் அவங்களை ஐக்கியமாயிட்டாங்க, ஏன் சபைக்கு போக வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புறாங்கன்னா, ஒரு சபையோட ஐக்கியப்பட்டு இருக்கதான் கர்த்தரோட இன்னும் ஆழமான ஐக்கியத்துக்குள்ளாக அவனால் வர முடியும். மேற்போக்கான ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல, ஆழமான ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பலிபீடம் என்பது ஐக்கியத்தை 3ஆவது இடத்துல காட்டுகிறது. எதனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும்? முதல்ல சபையோடு சிரமாய் ஐக்கியப்பட்டு இருப்போம்னா தான் கர்த்தரோடும் பிதாவோடும் அப்புறம் பரிசுத்த ஆவியானவரோட நம்மால் ஐக்கியப்பட்டு இருக்க முடியும். அதனாலதான் வந்து என்ன சொல்றோம், எல்லா கூட்டத்துக்கு வாங்க, அட்லீஸ்ட் சண்டே சர்வீஸ்க்காக என்ன பண்ணுங்க, ரெகுலரா வாங்க, ஐக்கியப்படுங்க, ஊழியத்தோடு ஐக்கியப்படுங்க, ஊழியக்காரர்களோடு ஐக்கியப்படுங்க. ஐக்கியப்படதான் நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாய் மாறும். முதல் 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பலிபீடம் என்றால் என்ன? அது நம்மை மாற்றி தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிற இடம். 2வது பலிபீடம்னா என்ன? நம்மை நாமே மேற்கொள்ளவும் பிசாசுகளை மேற்கொள்ளுகிற ஒரு ஜெயத்தை கொடுக்கிற இடம் தான் பலிபீடம். 3வது நான் சொன்னேன், சபையோடும் அதற்கு பின்பாக தேவனோடும் ஐக்கியப்பட்டு இருக்கிற இடம் தான் பலிபீடம். இப்படிப்பட்ட பலிபீடமாய் நாம் இருக்கிறோமா அப்படின்றத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் முதல்ல இப்பதான் நான் பலிபீடம்னா என்னன்ற டாபிக்கை நான் முடிச்சிருக்கேன். இப்பதான் நான் சப்ஜெக்ட்குள்ள வர போறேன். நம்ம வாசிச்சோம்ல 2 நியாயாதிபதிகள் 6ஆவது அதிகாரம், நியாயாதிபதிகள் 2ஆவது அதிகாரம் 1ல இருந்து 4 வசனங்களை வரைக்கும் வாசிச்சோம். அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை நீ என்ன பண்ணணும்? தகர்த்து போட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா எந்த பலிபீடத்தை தகர்க்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத அந்த ஜனங்கள் செய்யறதை வச்சு நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆவது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா. அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்தான். நேரம் குறைவா இருக்கிறான், வேக வேகமா சொல்லுகிறேன்.
எழுதிக்கோங்க. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்கேயும் பாகாலின் பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கும். உபாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, உபாகமம் 7:5 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலின் பலிபீடங்களை தகர்த்திருப்பாங்க. உபாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சீங்கனாலும் அங்கேயும் பாகாலின் பலிபீடத்தை தான் தகர்த்திருப்பாங்க. நீங்க வசனம் பைபிள் முழுசையும் நீங்க தேடி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு எந்த தெய்வத்தினுடைய பலிபீடத்தை தகர்ப்பதை காட்டிலும் அதிகமாய் சொல்லப்பட்ட ஒரு பலிபீடம்னா பாகாலின் பலிபீடம். அதை அவங்க தகர்த்து போட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தேவன் முதல்ல நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற பாகாலின் பலிபீடங்களை தகர்க்க வேண்டும் கர்த்தர் நினைக்கிறார். நம்ம அதை தகர்த்தாதான் நமக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். நாம் சொல்லுகிறோம், நான் பலிபீடம் தான் இருக்கிறேனே, எனக்கு ஏன் ஆசீர்வாதம் வரல, நான் கூப்பிட்டா எலியாவின் தேவன் ஏன் இறங்கல அப்படின்னு காரணம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பலிபீடம் அது பாகாலின் பலிபீடமா இருக்கும்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் மறுபுத்திரம் அருந்தவே மாட்டார். பாகாலின் பலிபீடத்துல அவ போய் நின்று என்ன பண்றாங்க, கதறாங்க. கர்த்தர் இறங்குனாரா, அக்கினி இறங்குச்சா? இல்ல. நமக்கு வாழ்க்கையில பதில் வரல. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவேளை அந்த பாகாலின் பலிபீடத்தினுடைய அனுபவங்கள் காணப்பட்டிருக்கலாம். பாகால்னா என்ன அப்படிங்க பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை ஒரு 3 விதத்துல சொல்லலாம். பாகால்னா பாபிலோனை காட்டும். பாகால்னா முதல்ல கட்டப்பட்ட பாபில் கோபுரத்தையும் அது காட்டக்கூடியதா இருக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்க பாகால்னா என்ன அப்படின்னா, ஒரு அந்நிய தெய்வம், வானத்தினுடைய அரசி அப்படின்னு அதுக்கு பேர் அர்த்தம். பாகால்னா என்ன, வானத்தினுடைய அரசி. அதுக்கு தமிழ்ல 3 அர்த்தங்கள் அவங்க தராங்க. என்ன அப்படின்னா, பாகாலுக்கு முதல் அர்த்தம் ஆண்டவன். என்னது சொல்ல பார்க்கலாம், ஆண்டவன். இரண்டாவது எஜமான். மூணாவது புருஷன். என்னது, புருஷன். இந்த 3 விஷயத்தையும் சொல்லிட்டு நாளுடைய மெசேஜ் நான் முடிக்க போறேன். நம்ம வாழ்க்கையில பாகாலின் பலிபீடம் இருக்கும், நான் பாகாலின் பலிபீடம் இல்ல அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த 3 விதமான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க பலிபீடம் அது பாகாலின் பலிபீடமாய் தான் இருக்கும். முதல் விஷயம் ஆண்டவன் அப்படின்னு அதுக்கு பேர். ஏசாயா 26வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, வேறே ஆண்டவமார்கள் எங்களை ஆண்டதுண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரே புருஷனை பிடிச்சி நீ எங்களுக்கு ஆண்டவனா இரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. ஏசாயா 26:1-13 வாசிக்கலாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இந்த இடத்துல சொல்லப்படுது, இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஆண்டுறதா, வேற ஆண்டவமார்கள் ஆகுறாங்க. அப்படின்னா எதை காட்டுது அப்படின்னா, ஒரு ராஜா என்ன பண்ணுவான், ஜனங்களை வழி நடத்தக்கூடியவனா இருப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது நம்மளை வழி நடத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்வதற்கு முன்பாக எது நம்மளை வழி நடத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. சங்கீதம் 12வது அதிகாரம் 4வது வசனத்துல ஜனங்கள் சொல்லுகிறார்கள், யார் எங்களுக்கு ஆண்டவர், யார் எங்களை வழி நடத்த முடியும், நான் தான் என்னை வழி நடத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பாகாலின் பலிபீடம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மை நாமே மேய்த்து கொள்வதுதான் அர்த்தம். யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னுடைய சுய விருப்பத்துக்கு நான் போவேன்ற ஒரு டிசிஷனை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருக்கும், பாகாலின் பலிபீடமாய் தான் இருக்கும். யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டாம், கர்த்தர் எங்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் அதை செய்ய மாட்டேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல நான் முடிவெடுப்போம், ஆனாலும் உங்களோட பலிபீடம் எப்படியா மாறிடும், பாகாலின் பலிபீடமாய் மாறிடும். சுய எண்ணத்துக்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, சுய ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி நாம் இடம் கொடுப்போம் என்றால் அது பாகாலின் பலிபீடம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பலிபீடத்துக்கு நான் ஆசீர்வாதத்தை தரமாட்டேன், அது இடிக்கப்படுமானால் நான் ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது விஷயம், அதற்கு பெயர் எஜமான். எஜமானுக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகள் இருப்பாங்க. ஏன்னா அடிமை இருப்பான். ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்துல அடிமைப்பட்டு இருக்கும்னாலும் அவன் பாகாலின் பலிபீடமாய் தான் இருக்கிறான். யோவான் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். முதல் விஷயத்தை நம்ம பார்த்தோம், நம்மை நாமே ஆண்டு கொள்வது. இரண்டாவது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவது.
இந்த அடிமைத்தனம் தான் ஒரு மனுஷனை பாகாலின் பலிபீடமாய் மாற்றிவிடும். நம்ம ஒருவேளை நமக்குள்ளாக பாவம் இருக்கும்னா நமக்காய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராய் இருக்க மாட்டார். பாவம் இல்லாத மனுஷன் யாராவது இருக்கானா? இல்லவே இல்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. நீ பாவி இல்ல பரிசுத்தவான் சொன்னீங்கன்னா நீதான் ஃபர்ஸ்ட் பாவி, நீ பொய் சொல்லிட்ட அப்படிதான் வசனம் சொல்லுது. நாம் நம்மை பாவின்னு ஒத்துட்டு அந்த சிலுவை கிட்ட வரும்போது கர்த்தர் நம்மை மன்னிப்பார். இன்னைக்கு அநேகருக்கு அந்த சிலுவை கிட்ட வருவதற்கான ஆசையே இல்லை. அதனாலதான் அவங்க மூத்த ஊழியக்காரர்கள் எப்படி சொல்லுவாங்க, கொஞ்ச நேரமாக சிலுவையை தியானிச்சு பாருங்க. சிலுவை கிட்ட வர வர வரதான் நமக்குள்ளாக இருக்கிற பாவம் நமக்கு தெரியும். வெளிச்சத்துக்கிட்ட வந்தாதான் உள்ள இருக்க உறுப்பெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? தெரியாதா? இருட்டா இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. இடத்துல வெளிச்சம் வந்தாதான் என்ன பண்ணும் தெரியும். அது போல சிலுவை அண்டை நாம் வர வர வரதான் நமக்குள்ளாக என்ன பாவம் இருக்கிறது என்பது தெரியும். பாவங்கள் இருக்குமானால் நம்முடைய பலிபீடம் அது பாகாலின் பலிபீடமா இருக்கும். கர்த்தர் அதை தகர்க்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது அதற்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள், புருஷன் அப்படின்னு. ஏசியா 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சீங்கன்னா வேறு ஒருத்தரை மேல ஆசைப்படுவதுதான் அது எப்படி சொல்றது, வேறு ஒருத்தரை நம்ம புருஷனா வைத்துக் கொள்வதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதாவது நாம் சிநேகிக்கக்கூடிய ஒரு நபர் தேவனாய் இல்லாம வேறு ஒரு நபராய் மாறும் பொழுது நாம் என்ன பண்றோம்? பாகாலின் பலிபீடமாய் மாறுகிறோம். இன்னைக்கு ஒருத்தரை கேட்டீங்கன்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்? என்னப்பா சொல்லுவான்? சாட்சியில நான் கேட்கிறேன், சாட்சியில உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவாரு? பெரிய டெய்லி மில்க்கும் ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு ஐஸ்கிரீம் டப்பா ஃபேமிலி பேக் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுவோம்? ரொம்ப பிடிக்கும். அதே பெரியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, தாய் தகப்பன் மாதிரி கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? யார் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க? அவர்களுடைய பிள்ளைகளை சொன்னாங்க, அவர்களுடைய பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். நல்லா பணக்காரங்க போய் கேட்டீங்கன்னா எதை பிடிக்கும்னு சொல்லுவாங்க? எதை பிடிக்கும்? அவனுடைய பணத்தை அவனுக்கு பிடிக்கும். எதன் மேல நம்ம அதிகமாக ஆசை வைக்கிறோம் என்பது முக்கியம். நாம் எதன் கர்த்தரை தாண்டி வேறு ஒன்றின் மேல ரொம்ப ஆசை வைக்கிறோம் அப்படின்னா அது பாகாலின் பலிபீடம். கர்த்தர் அது மேல பிரியமா இருக்க மாட்டான். என்னை காட்டிலும் வேற எதையும் நீ அதிகமா நேசிக்காத அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ என்ன பண்ற, என்ன நேசிக்கிறாயா? நேசிச்சதுனாலதான பேதுரு அங்க இயேசுவோட படகுல இருந்தார். கர்த்தர் என்ன கேட்கிறாரு? நீ என்ன நேசிக்கிறாயா? திரும்பி கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? திரும்பி கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாய்? அப்படி 3 தடவை கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல உனக்கு இருக்கக்கூடிய ஒரே நேசம் யாரா இருக்கணும்னா நானா இருக்கணும். அப்படி நானா இருந்தா மாத்திரம் தான் நீ யாருடைய பலிபீடம்? எனக்கு பிரியமான பலிபீடம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில இருந்து நாம் தகர்த்து போட வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், முதல் விஷயம் நான் என்கிற சுயத்திலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? தகர்த்து போட வேண்டும். பாவம் என்கிற அடிமைத்தனத்தை நாம் என்ன பண்ணணும்? தகர்க்க வேண்டும். 3வது விஷயம் ஸ்நேகம், உலக ஸ்நேகத்தை நாம் என்ன பண்ணணும்? தகர்க்க வேண்டும். அதுதான் யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. எதையும் நம்ம அதிகமா நேசிக்கவே கூடாது. எதையாவது நம்ம அதிகமா நேசித்தோம்னா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாகாலின் பலிபீடமா இருக்கிறோம். கர்த்தர் பிரியப்படவே மாட்டார். இப்படிப்பட்ட பலிபீடத்தை உடைச்சு போட்டுட்டு தான் 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 30 வசனத்தை நாம் வாசிச்சோம். எலியா என்ன பண்ணுகிறார்? கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு நாம் எலியாவின் தேவனே இறங்கும் அப்படி சொல்லி பாட்டு பாடணும். அக்கினி வந்த மாதிரி இல்ல. காரணம் என்னன்னா பாகாலின் பலிபீடம் அங்க இருக்கு. அதை உடைச்சு கர்த்தருடைய பலிபீடத்தை நாம் செப்பனிடும் போதுதான், நம்முடைய வாழ்க்கையை நாம் செப்பனிடும் போதுதான் கர்த்தருடைய அக்கினி இறங்கக்கூடியதா இருக்கும். சபையில இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். எப்ப அப்படின்னா நாம் எல்லாருமே பலிபீடமாய் மாறி நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமா கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து எல்லா பாகாலின் பலிபீடங்களெல்லாம் உடைச்சு கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட நாம் சொல்லாமே சின்ன ஜெபம் அக்கினி அதை இறக்கும். எலி எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாரு அக்கினி இறக்குவதற்கு? கர்த்தாவே கேட்டாரு. பெரிய ஜெபம்லாம் இல்லை, 3 செகண்ட் தான். அதுக்கு அக்கினி இறங்கும். எப்ப இறங்கும்னா அதோட பலிபீடம் கர்த்தரின் பலிபீடமா இருக்கணும். அதுவும் செப்பனிடப்பட்ட பலிபீடமா இருக்கணும். அந்த பலிபீடம் எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய பலிபீடத்துல நம்ம தினைக்கும் பலி செலுத்தக்கூடியவர்களா இருக்கிறோமா? இல்ல அது தூசி படிந்து ஒரு நாளும் நம்ம பலி செலுத்தாத பலிபீடமா இருக்கிறதா? கர்த்தருடைய பலிபீடம் எப்படி நம்ம
சேதப்பட்டு இருக்கிறதா, நம்முடைய சுய விருப்பத்தினால அதை உடைச்சு போட்டிருக்கோமா, நம்முடைய பலிபீடத்தை எப்படி நாம் வைத்திருக்கிறோம். எலியா பண்ணுகிறார், அந்த பலிபீடத்தை 12 கற்களினால செய்கிறார். இது எதை காட்டுதுன்னா 12 அஸ்திபாரங்கள், நம்முடைய அஸ்திபாரம் கர்த்தரின் மேல வைக்கப்பட்டு இந்த பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. கற்கள் 12 கற்களை என்ன பண்றாரு எலியா வைத்து கட்டுகிறார். கற்கள் எதை காட்டுது அப்படின்னா மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அர்த்தம் சொல்லுகிறார், அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப பிசாசு என்ன சொன்னா, கல்லை நீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் ரிப்ளை என்ன பண்றாரு, கல்லுக்கு எதை ஈக்குவலா வைக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை வைக்கிறார். அடுத்து அப்ப எலியா எதை வைத்து தன்னுடைய பலிபீடத்தை கட்டியிருப்பாருன்னா 12 கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து அவர் என்ன பண்ணக்கூடியவரா இருந்தா, கட்டக்கூடியவரா இருந்தா. மூத்த ஊழியக்காரங்கள்ட்ட, ரொம்ப வயசான ஊழியக்காரங்கள்ட்ட எல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா வேதத்தை 12 சத்தியங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. பிரிச்சு அவங்க சொல்லுவாங்க. அதுல ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்றேன் பாருங்க. ஞானஸ்நானம் என்பது ஒரு சத்தியம், பாவ மன்னிப்பு என்பது ஒரு சத்தியம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது ஒரு சத்தியம், நம் மற்றவர்களிருந்து வேறு பிரிஞ்சு வாழ்வது என்பது ஒரு சத்தியம். இந்த மாதிரி ஒரு 12 சத்தியங்களை வைத்துதான் அந்த கற்களாய் அதை வைத்து நாம் நம்முடைய பலிபீடமாகிய நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுவோம்னா கர்த்தர் அந்த இடத்துல அக்கினி அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். இந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையில வர 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 நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என்னோட பலிபீடம் இன்னைக்கு செப்பனிடப்பட வேண்டும். அதில் உயர்த்தி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, அப்பா என்னோட பலிபீடத்தை கர்த்தர் செப்பனிடுங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கேளுங்க பார்க்கலாம். இந்த செய்தியோட முடிவுக்கு வந்திருக்கிறோம். எல்லாருமே முடிந்தார்கள் முழங்கால் படிட்டு